Hello friends, welcome back to the Beautgenix and இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா Flipkartல வந்து நான் ஒரு சில ஹோம் டெக்கார்லாம் வாங்கியிருந்தேன். சோ அந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து மேக்ஸिमम 500 க்கு கீழ தான் நான் எல்லாமே வாங்கியிருந்தேன். சோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு ஹால் மாதிரி காமிச்சிரலாம் அப்படினு சொல்லிட்டு இந்த வீடியோ நான் கிரியேட் பண்ணிருக்கேன். and நீங்க இதான் என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா மறக்காம Subscribe பண்ணிக்கோங்க. and பக்கத்துல இருக்க பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா விசிபிள் ஆகும். and நீங்க இன்னும் என்ன Instagramல ஃபாலோ பண்ணல அப்படினா இந்த ஐடியா சர்ச் பண்ணி நீங்க என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். and ரொம்ப லேட் பண்ணாம இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். so first நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சின்னதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். so இது வந்து scented candles from MINISO. so scented candles இதுல வந்து ஹார்ட் ஷேப்ல வந்து candles வருது. so நான் உங்களுக்கு இமேजेस இங்க இன்சர்ட் பண்றேன், நீங்க கிளியரா பார்க்கலாம். and இந்த candles வந்து நம்ம சின்ன வயசுலலாம் ஒரு எரேசர் வாங்குவோம் இல்லையா, சோ அந்த எரேசர் வந்து ஒரு ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் தான் வருது, வாசனை அடிக்கிற எரேசர்னே சொல்லிட்டு நம்ம கேட்டு வாங்குவோம் சின்ன வயசுலலாம். ஸோ அதே எரேசர் ஸ்மெல் தான் இதில் வருது. ஸோ இது வந்து மொத்தம் 6 கேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதை வீடியோ பேக்ரவுண்டுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 99 ருபீஸ் ப்ளஸ் டெலிவரி சார்ஜோடு சேர்த்து ஒரு 140 ருபீஸ் எனக்கு வந்தது. அண்ட் இது எனக்கு வர்த்துன்னு ஃபீல் ஆச்சு, அதனால இதை வாங்கிக்கிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஓகே இவ்வளோ பெரிய டப்பா இருக்குன்னு பாருங்கள், பட் உள்ளே ரொம்ப சின்ன ஐட்டம் தான் இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைஸ் லைட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ ரைஸ் லைட்ஸ் வந்து வீடியோ பேக்ரவுண்டுக்காக தான் எல்லாமே வாங்கினது, வந்து மெயின் பர்பஸ் வந்து வீடியோ பேக்ரவுண்டுக்காக தான். ஸோ இவ்வளோ ப்ராடக்ட் வாங்குகிறோம், ஸோ அப்படியே ரூம் டெக்கராக மாற்றிடலாம், ஸோ ரூமையும் கொஞ்சம் அப்படி இப்படி அழகாக ஆக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா தான். ஸோ இது வந்து 5 மீட்டர் இருக்கு, 500 சென்டிமீட்டர். ஸோ இது வந்து 498 ருபீஸ் போட்டிருக்கு, பட் நான் அவ்வளோக்கு வாங்கலை. ப்ராடக்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு ஃபோட்டோஷூட்க்கு அதுக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் ஆல்ரெடி இதை வச்சு ஒரு ஃபோட்டோஷூட் எடுத்திருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸையும் நான் இதில் இன்சர்ட் பண்ணுறேன், நீங்கள் பாருங்கள். ஸோ டீலைட் ஹோல்டர் வாங்கியிருந்தேன். ஸோ சென்டட் கேண்டில்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டீலைட் ஹோல்டரும் வந்து நமக்கு சஜஷனில் காமிக்கும். ஸோ அப்படி காமிச்சதில் வந்து எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ப்ரைஸும் ரொம்ப கம்மியாக இருந்தது, அதுக்காக நான் இதை வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ இதான் அந்த டீலைட் ஹோல்டர். ஸோ இங்கே வந்து ஒரு நாட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை இப்படி தூக்கி இப்படி மேலே ஓப்பன் பண்ணி உள்ள கேண்டில் இல்லை விளக்கு ஏதாவது வேணும்னா வச்சுட்டு அகேன் க்ளோஸ் பண்ணிவிட்டு ரூம் டெக்கராக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னோடய வீடியோ பேக்ரவுண்டுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு நல்ல டீல், இவ்வளோ கம்மி விலையில். ஸோ தம்ஸ் அப். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடல் வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து ஒரு புத்தா. எனக்கு ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு விஷயம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை. பட் வாங்கினாலும் என்னோடய ரூம் எப்போவுமே குப்பை கூலமாக தான் இருக்கும். ஸோ வச்சாலும் அவ்வளோ அழகாக தெரியாது, அதனால நான் இவ்வளோ நாள் வாங்காமல் இருந்தேன். ஸோ சரி நம்ம ரூமெல்லாம் அழகாக ஆக்கலாமே அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்ததுனால ஸோ யோசிக்காமல் எனக்கு பிடிச்ச இந்த விஷயத்த நான் வாங்கிட்டேன். அண்ட் ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ கிளியர் இமேஜ் அண்ட் ப்ரைஸ் வந்து நான் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் இன்சர்ட் பண்ணுறேன், நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதுவுமே வீடியோ பேக்ரவுண்ட் ரூம் டெக்கர் எல்லாத்துக்கும் சேர்த்து தான் வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன ப்ராடக்ட் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாலில் ஒட்டுற ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று. ஸோ இது வந்து ப்ளைவுட்ஸில் வந்திருக்கு. ஸோ இதுவுமே ரொம்ப கம்மியாக எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால நான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் அது வந்து
இப்போதான் வந்தது வந்து ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட இல்லை. ஸோ நான் ஆர்டர் பண்ணது எல்லாமே வந்துருச்சு. ஒன்று மட்டும் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு. அது வந்து கார்பெட் ஒரு ரக்கு மாதிரி ஜூட்டில் வாங்கியிருந்தேன். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிடுச்சு. அது இன்னொன்று ஆர்டர் பண்ணி அது வரவே லேட் ஆகும். ஸோ ஒரு சில ஹோம் டெக்கர் நான் ஆர்டர் பண்ண வேண்டியது இருக்குது. அதை நான் உங்களுக்கு செகண்ட் ஹாலாக கூட காமிக்கிறேன். ஸோ இப்போதைக்கு வந்திருக்க ப்ராடக்ட் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் காமிச்சிட்ருக்கேன். அண்ட் இது வந்து வால் டெக்கருக்காக வாங்கினேன். ஸோ பேக்ரவுண்ட் இப்போ எம்டியாக இருக்குல்ல, அந்த மாதிரி இனிமேல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஸோ ப்ளைவுட்டில் வந்திருக்கு. அண்ட் இது நான் ஒட்டிட்டு கூட உங்களுக்கு இதோட ஆக்சுவல் ஃபோட்டோ வந்து இன்சர்ட் பண்ணுறேன். இது ப்ளைவுட் அண்ட் பின்னாடி பார்த்தீங்கன்னா டபுள் சைட் டேப் போட்டிருக்காங்க. ஸோ குவாலிட்டி வைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பெட் கவர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பெட் கவர்ஸ் வந்து வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. அதுவும் இல்லாமல் புதுசாக எல்லாமே வாங்குகிறோம். ஸோ பெட் கவர்ஸ் மட்டும் பழசாக வச்சுட்டு ரூமை காமிச்ச ஒரு மாதிரி இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக நான் ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து காம்போவில் வாங்கியிருந்தேன். 2 வாங்கினா 400 சம்திங் வாங்கியிருந்தேன். ஸோ இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது நான் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டே இன் மை லைஃப் vlog அந்த மாதிரி ஏதாவது ஒரு vlogல வந்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ இப்போ இதை ஃபுல்லாக மடிச்சிட்டா திரும்ப இதே மாதிரி அழகாக கவர்க்குள்ளே வைக்க முடியாது. சாரி. ஸோ இப்போ நான் இதை ஃபுல்லாக விரிச்சிட்டேன் அப்படின்னா திரும்பவும் மடிச்சு இதே மாதிரி அழகாக கவர்க்குள்ளே வைக்க முடியாது. இப்போ நான் ஒன்று தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இன்னொன்று கண்டிப்பாக வந்து நான் பத்திரமா வைக்கணும் அடுத்தது யூஸ் பண்ணுற வரைக்கும். அதனால நான் இப்போதைக்கு ஓப்பன் பண்ணல. பட் எப்போ ஓப்பன் பண்ணி நான் பெட் கவர் வந்து போடுறேனோ அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு vlogல காமிக்கிறேன். ஸோ இது இன்னொன்று. இதில் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பில்லோ கவர்ஸில் போட்டிருக்க ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ரொம்ப லைட்டாக தான் ஸ்டிச்சஸ் போட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டால் வந்து ரொம்ப நாள் உழைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் பில்லோ கவர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்டிச் நீங்கள் வாங்கினீங்கன்னா போட்டுக்கோங்க. மற்றபடி 400 ருபீஸ்க்கு 2 பெட் கவர் சீரியஸ்லி வர்த்து தான். அண்ட் இவ்வளோ தான் நான் இன்றைக்கி வாங்கின ப்ராடக்ட். ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து ரூம் டெக்கார் பண்ண போகிறோம். ரூம் டெக்கார் அண்ட் நான் எப்படி டெக்கார் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற வீடியோ வந்து நீங்கள் நெக்ஸ்ட் இல்லை இதுக்கு அப்புறம் பார்ப்பீங்க, இல்லை இதுக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அண்ட் இதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். நான் எல்லா ப்ராடக்ட்டோட லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அண்ட் நீங்கள் இதான் என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பாக விசிபிள் ஆகும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பெரிய தம்ஸ் அப் கொடுங்க. அண்ட் இன்னும் நிறைய வீடியோஸில் நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர்.